இங்க ஒரு சின்ன பொண்ணு அவங்க அம்மா டெய்லி அடிச்சு ஒரு கூடையை வந்துட்டு ஒரு காலில் பேலன்ஸ் பண்றதுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு கம்பெனியோட ஓனரும் பார்ப்பாங்க. அவங்க வந்துட்டு நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட்க்கு இந்த பொண்ணை யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ அடுத்த நாள் ப்ரோமோ ஷூட் பண்றப்போ அந்த பொண்ணு கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க அம்மா ஓடி வந்து அந்த பொண்ணோட கட்ட காலை இப்படி தூக்கி காட்டுவாங்க. ஒரு காலோட இந்த பொண்ணு நடிக்கிறான்னு தெரிஞ்சா நிறைய சிம்பத்தியும் கிடைக்கும், நல்லா சேல்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி பண்ணுவாங்க. இவங்க அம்மா இந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுத்தியும் அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாக்கு தான் சப்போர்ட் பண்றா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கும். அந்த ஆக்சிடென்ட்ல இந்த பொண்ணுக்கு கால் போயிருச்சு. இவங்க அம்மாக்கும் கேன்சர் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களும் இறந்து போயிருவாங்க. அதனால நம்ம மட்டும் தனியா இந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டா அவளை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே ரொம்ப மோசமானவங்களா மாறி அந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. எந்திரிக்கவே முடியாம இருந்த இந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அம்மா ட்ரைனிங் கொடுத்து இப்ப நடக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கம்பெனிலேயே அந்த பொண்ணை ஜாயின் பண்ணிட்டாங்க. இனிமேல் நம்ம இறந்தா கூட நம்ம பொண்ணே அவளே பாத்துப்பா அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு வந்துருச்சு. வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு இந்த பொண்ணு ஏதோ கொடுமைப்படுத்துற மாதிரி தான் இருக்கும். ஆனா கிட்ட போய் பார்த்தாதான் இவங்க என்ன எண்ணத்துல இதெல்லாம் பண்றாங்கன்றதே புரிய வருது.